உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் உள் உலகத்தின் பிரதிபலிப்புதான். நீ உள்ளே நினைப்பது, உணர்வது அதே அதிர்வாக வெளியே வெளிப்படும். உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஆனால் உன் மனம் கலக்கமாக இருந்தால் வாழ்க்கையும் குழப்பமாக மாறும். நீ பிரபஞ்சத்தை குறை சொல்ல முடியாது. ஏனெனில் வெளி உலகம் என்பது உன் உள் உலகத்தின் கண்ணாடி மாதிரி. அந்த கோபத்தின் அதிர்வு உன்னிடமே திரும்பி வரும். நீ நன்றி உணர்வுடன் வாழ்கிறாயென்றால் அந்த நன்றி சக்தி 10 மடங்காக உன்னிடம் திரும்பி வரும். உலகத்தின் மீது சக்தியின் தாக்கம் இதுதான் அத்தியாயத்தின் ரகசியம். பிரபஞ்சம் பேசும் மொழி உன் உணர்வுதான். நீ என்ன அனுப்புகிறாயோ அதைத்தான் அது திருப்பி அனுப்பும். நீ எல்லாம் கஷ்டம்தான் என்று நினைத்தால் பிரபஞ்சம் ஆம், உனக்கு கஷ்டம்தான் என்று பதிலளிக்கும். ஆனால் நீ எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று நினைத்தால் அதே போல் நடக்கும். அந்த வேறுபாடு உன் மனநிலையின் வேறுபாடு. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உன் நிஜத்தை உருவாக்கும். வெளி உலகத்தை மாற்ற வேண்டாம். உன் உள்ளே மாற்றம் பண்ணு, வெளியே அதிசயம் நடக்கும். நீ தினமும் காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லு. நன்றி கடவுளே, இன்று ஒரு புதிய நாள். அந்த ஒரு நிமிட நன்றி உணர்வு முழு நாளின் அதிர்வை மாற்றும். உன் உள்ளே அன்பை விதைப்புடி. அந்த விதைதான் வெளியில் மகிழ்ச்சியாக மலரும். நீ யாரையும் குறை சொல்லாமல் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெல்ல மாறும். அதிசயங்கள் நடக்கும். அன்பு என்பது இந்த பிரபஞ்சத்தின் மைய சக்தி. அன்பு என்பது அனைத்தையும் இணைக்கும் ஆற்றல். அன்பை அனுப்பினால் அன்பே திரும்பி வரும். நீ அன்பை தந்தால் உலகமே உன்னுடன் இணையும். நீயே நினைச்சு பாரு. ஒருவர் சிரித்தால் அவரை சுற்றியுள்ள அனைவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதேபோல் நீ உள் அமைதியோடு இருந்தால் உலகமே அமைதியாக மாறும். அதனால்தான் ரோண்டா பைரன் சொல்கிறார், உலகம் என்பது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நீ வெளி உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதே. உன் உள்ளே இருக்கும் அதிர்வை மாற்று. நீ மகிழ்ச்சியை, அன்பை, நன்றியை அனுப்பினால் பிரபஞ்சம் அதை பல மடங்கு திருப்பி அனுப்பும். அப்போ வாழ்க்கை எளிதாகும். முடிவில் நினைவு வை, உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் உன்னை மாற்ற முடியும். அதுவே உன் உலகத்தை மாற்றும் ஒரே வழி.